ஹலோ, வணக்கம் வணக்கம். ஜவைசக் ஃப்ரம் ஜவாதுபட்டை குழு. சௌக்கியதானா? ஆமாம் ஆமாம், பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் பேசிட்டு இருக்கேன். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க, அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஆமாம் 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 ஆமாம், நீங்கள் சொல்கிறது கிடைத்த ரொம்ப எழுபறியாக போயிட்டு இருக்கு. அடம் பிடிக்கிறாங்க பாமகவும் தேமுதிகவும் அதிமுக உள்ள வர்றதுக்கு. அதுக்கு பின்னணி நிறைய இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஆமாம்மா நீங்க சொல்ற மாதிரி தான். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இல்லை, சீட்டு பிரச்சனை மட்டும்தான். நம்ம 5 சீட்டு கேட்டிருக்காங்க. ஆமா, அதுக்கு ஓகே கொடுத்த மாதிரி இருந்தாலுமே 4 தொகுதிகள் மட்டும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக எடப்பாடி சொல்லிட்டாரு. ஆமா, அதுல வந்து வட சென்னை, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருச்சி இருந்தாலும் வட சென்னை கொஞ்சம் மாத்தி கொடுங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னைக்கு தேமுதிக டு அதிமுக அந்த கூட்டணி சம்பந்தமா போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பிரேமலதா நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், 2 நாளுக்கு கவலை கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆவல் இருக்கு இல்லையா. அதனால வந்து பிரேமலதா தேமுதிக சார்பாக அதிமுக கூட்டணி நிற்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே நேரத்தில் வந்து தேர்தல் அந்த சம்பந்தத்தில் ராஜ்யசபா சீட்டுக்கு அதிமுக ஓகே கொடுக்கலாம். மற்றபடி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரிமாறப்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஆமாம், பாமகவை பொறுத்த வரைக்கும் தான் வந்து இன்னைக்கு இருவிதமான கருத்துக்கள், மற்றபடி வந்து முன்னுக்கு பின்புறமாக பேசக்கூடிய ஒரு சூழல், சரியான ஒரு பேச்சுக்கள் அவங்க பிடி கொடுக்காம போயிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 7 சீட்டு கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் மாநிலங்களவை சீட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அதிமுக ஓகே கொடுத்த மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து திடீர்னு வந்து ஒரு குண்டை போட்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது சம்மந்தமாக கூட வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம், துணை முதல்வர் போஸ்ட் எங்களுக்கு வேணும். அதாவது 2024 கன்ஃபார்ம் கூட்டணி. அதே நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம அப்படியே கூட்டணியை ஜாயின் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடலாம். அப்போ வந்து எங்களுக்கு துணை முதல்வர் பதவி பகுதிக்கு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அதிமுக ரொம்ப வெக்ஸ் ஆயிடும். புரியுதுங்களா? கேட்ட தொகுதி ஓகே, மாநிலங்களவை சீட்டு ஓகே, மற்றபடி வந்து அமௌண்ட்டு, சோர்ஸு, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே ஓகே. இருந்தாலுமே கூட திடீர்னு துணை முதல்வர் பதவி அப்படிங்கும்போது அப்புறம் எல்லாரும் ஆடத்தானே செய்வாங்க. அது சம்பந்தமா கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆமா 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 ஆமா. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் போயிட்டு எப்படி கேட்டீங்கன்னா, தேமுதிகவும் பாமகவும் வந்து ஒரே தொகுதியை கேட்குறாங்க. தருமபுரி, ஆரணி, அரக்கோணம், அப்புறம் சிதம்பரம், விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி, இதெல்லாம் வந்து 7 தொகுதி பாமக கேட்குறாங்க. அதுக்கு ஓகே கொடுத்தாலுமே கூட அதிமுக எடப்பாடி, மற்றபடி வந்து அதில் சில கள்ளக்குறிச்சி மற்ற சோர்ஸ் சில விஷயங்கள் வந்து திருச்சிலாம் வந்து தேமுதிகவும் கேட்குறாங்க. அந்த ஒரு முட்டுக்கட்டை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஆமாம், அதை விட முட்டுக்கட்டை தான் நான் சொன்னது முதல்ல, துணை முதல்வர் பதவி அப்படிங்கிற ரொம்ப பெரிய முட்டுக்கட்டை. சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு பின்னணியாகவும் இன்னைக்கு ஒரு தகவலாக போயிட்டு. அதாவது பாஜக சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு பகிரங்கமான அப்படின்னு இல்லாமல் ரகசியமான ஒரு மிரட்டல் ஒன்று போயிட்டு. எப்படின்னு கேட்டால், அன்புமணி ராமதாஸ் மேலே ஒரு வழக்கு இருக்கு. ஆமாம், அதே நேரத்தில் வந்து அது சம்பந்தமாக நாங்கள் தூசி தட்டி எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமாம், அப்புறம் வந்து ரைடு அனுப்புவாங்க இல்லையா, அது சம்மந்தமாக பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அமலாக்கத்துறை உள்ளே வருவாங்க, ஐடி உள்ளே வருவாங்க. ஆமாம், இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு பாமக ஏற்பட வாய்ப்பு இருக்குது பாஜகவால். அதனால் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மானசீகமான ஒரு மிரட்டல் வந்து இன்னைக்கு பாஜக பாமகவை நோக்கி மிரட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கேட்ட தொகுதி ஓகே, பாஜகவை சொல்லிட்டாங்க. பாமகவுக்கு கேட்ட தொகுதி ஓகே, ராஜ்யசபா சீட்டு ஓகே, மந்திரி சீட்டு ஓகே, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், அப்படி இருக்கிற சமயத்தில் எங்கள் கூட்டணிக்கு வாங்க, அது எந்த விஷயம் மாறக்கூடாது. மாறினீங்க அப்படின்னா ஆமாம், அன்புமணி ராமதாஸ் மேலே இருக்கக்கூடிய வழக்கு தூசி தட்டி எடுக்கப்படும். அதே நேரத்தில் வந்து அமலாக்கத்துறை வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பாமக வந்து இருதலைக்குள் எறும்பா முடிச்சுட்டு இருக்கு. அதனால தான் வந்து பாமக
அதிமுக கூட்டணியை விட்டு எப்படி விலகலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணி எங்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி தானா விலகிடுவார் இல்லையா. அதுக்காக வேண்டுமென்றே சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இதுல ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பாமக வந்து வேண்டும்னே கேட்கல, இது தனக்கென்று ஒரு விஷயமா கேட்கல, வேண்டுமென்றே. அதாவது அதிமுக கூட்டணி எப்படி விலகி கொள்ள வேண்டும், ஏன்னா பாஜகவுடைய ரகசிய மிரட்டல் வந்துருச்சு இன்னைக்கு பாமகவுக்கு. அதனால வந்து எப்படியாவது அதனுடைய கூட்டணியிலிருந்து விலகி கொள்ள வேண்டும், அதிமுக கூட விலகிக்கொள்ளும் சொல்லிட்டு பாமக என்ன பண்றாங்க இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து கட்டாயமா பாமக வந்து பாஜகவோட கூட்டணி சேர நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, அதனால வந்து அதிமுக கூட்டணியை பாமக விலக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு, அதை வச்சு எடப்பாடி சொல்லிட்டா, ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டான். ஆமா, துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, அவங்க வந்தா அவர்கிட்ட வராட்டி போகட்டும். உண்மைதானே? உண்மையான நிலவரம் என்ன, பாஜகவுடைய மிரட்டல். ஆமா, அன்புமணி ராமதாஸ் மீது உள்ள வழக்கு, மற்றபடி வந்து இல்லாவிட்ட ரெய்டு அனுப்பப்படும் அப்படிங்கிற பகிரங்கமான அல்லது ரகசியமான ஒரு மிரட்டல். ஆமா, அது இருக்கக்கூடிய சமயத்துல பாமக வந்து புத்தி மாறுறாங்க. ஆமா, அதன் அடிப்படையில் துணை முதல்வர் பதவி கேட்கிறாங்க. எப்படியாவது வந்து என்னமோ ஆகிப்போச்சு, சரி எதுக்கு பிரச்சனையை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட நம்ம ஒட்டி சென்று விடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பண்றாங்க, அதிமுக இப்படி கழட்டி விடணும் அது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எடுத்த உடனே கழட்டி விட முடியும், இவ்வளவு நாளா பேசிட்டு உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு திடீர்னு வந்து நாங்கள் பாஜக கூட்டணிக்கு போவோம் அப்படின்னா எப்படி, அது வேறு விதமா தெரியல, மக்களே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமா, இப்பவே அப்படி ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு பாமக வகையில. ஆமா, திமுக வகையில கட்டாயமா கூட்டணிக்குள் நுழையவே முடியாதுங்கிற கான்செப்ட். மற்றபடி வந்து அதிமுக கான்செப்ட் ஓகே கொடுத்தாங்க, ஏன்னா அவங்க கூட்டணிக்கு யாருமே வரல. அதனால பாமகவை பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்றார்கள். தேமுதிக அதே மாதிரிதான். ஆனா பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மானசீகமான ஒரு மிரட்டல், மற்றபடி வந்து பாஜகவுக்கு வந்தக்கூடிய சமயத்துல கட்டாயம் எப்படி பிச்சு கூட அப்படிங்கிற சமயத்துல ஐடியா போட்டாரு அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சேர்ந்து, அப்படி எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்க. ஆமா, அப்படிங்கும் போது என்ன ஆகும், அப்புறம் எடப்பாடி ஆடத்தானே செய்வாரு சொல்லிட்டாரு. ஆமா, அவங்களுக்கு அவருடைய கூட்டணியே தேவையில்லை, இதான் விஷயம். ஆமா, 7 தொகுதி கன்ஃபார்ம், மற்றபடி ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி ஸ்வீட் பாக்ஸ் ஓன்ஸ் அமௌண்ட்டு அவன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து துணை முதல்வர் போஸ்ட்லாம் தர முடியாது அப்படிங்கிறத ஒரு கன்ஃபார்மா இன்னைக்கு சொல்லிட்டார். அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தரிகடுதமா இருந்துட்டு இருக்காரு எடப்பாடி சம்மந்தப்பட்டவங்க. ஏன்னா தேமுதிக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒருவேளை அவர்களும் மாறுவார்களோ அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பாமக அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா தேமுதிக அதன் அடிப்படையில் பின்னால போயிட்டே விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வந்து இன்னைக்கு எடப்பாடி மனசுல மிகப்பெரிய ஒரு சந்தேக உணவா இருந்துட்டு இருக்கு. ஆமா, ஸ்ட்ராங்கா பாமகவுக்கு வந்து எடப்பாடி சொல்லிட்டா, ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. ஆமா, நீங்க போறதுன்னா பாஜகவுக்கு போய்க்குங்க, ஆமா அவங்களுடைய கூட்டணி தேவையில்லை சொல்லிட்டு பப்ளிக்காவே நிர்வாகிகள் மூலமா அவங்க தகவல் போயிடுச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து டெல்லிக்கு எந்த நேரத்திலும் அன்புமணி ராமதாஸ் விரையலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு. ஆமா, அங்க போய் கூட்டணி அறிவிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்போ வந்து பாஜக வந்து இது வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி சேரக்கூடிய சூழல் இருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு வந்து இந்த பாஜகவுடைய மானசீகமான மிரட்டலின் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து அவர்கள் பாஜக கூட்டணிக்கு பாமக போகக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு பகிரங்கமான ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. பார்ப்போம் எப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் கடைசி சொன்ன மாதிரி புத்தி மாறுவார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரல. ஏன்னா பிரேமலதாவே போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம், பாமக அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா மற்றபடி தேமுதிகவுக்கு ரூட்டு கிளியர். ஆமா, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆமா, ஆமா நீங்க சொன்ன மாதிரிதான். அதனால வந்து இந்த தேமுதிக வந்து தேமுதிக மற்றபடி பாமக 2 பேரும் வந்து அதிமுக பொறுத்தவரை கூட்டணி சம்பந்தமா இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டு இருக்காங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வாழ்வா சாவா, ஆமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எம்எல்ஏ தான் அவங்க எம்எல்ஏ சட்டசபை 2024 தான் அவங்க மிக பெருசா எடுத்துக்குவாங்க. அதனால வந்து இதை வந்து 2 விதமான கருத்தாக வைத்தாலுமே கூட எடப்பாடி ஸ்ட்ராங்கா என்னதான் இருந்தாலும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஆமா, நீங்க சொல்ற மாதிரிதான் மக்கள் வந்து எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல், சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சூழல் சமயத்தை என்னடா வந்து
எம்பி சீட்டுக்கே வந்து அதிமுக எடப்பாடி ஒழுங்கா வரல அப்படிங்கும் போல அப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள், இவர்கள் எவ்வாறு ஜெயிக்க முடியும் அதிமுக எடப்பாடி அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதனால இதுவும் ஒரு வகையான மானசீகமான ஒரு தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு மிகப்பெரிய பிடிவாதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இன்னைக்கு எடப்பாடி இருக்கார். அதனால வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலுமே சரி, ஆமா இன்னைக்கு கூட்டணி அப்படிங்கிற வகையில தேமுதிக பாமக வச்சுதான் இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல பாமகவுடைய விஷயம் வந்து பாஜகவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலா இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். தேமுதிக பொறுத்த வரைக்கும் போக மாட்டார்கள். அப்படியே பாமக போனாலுமே ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவாங்க தேமுதிகவுக்கு. அது ஒரு கட்டாய வாய்ப்பு இருக்கு. ஆமா, அப்படி ஒரு விஷயம்தான் கண்ணுக்கு தெரியுது, தகவலாகவும் புரியுது. அப்ப பாமக போனதை பத்தி அதிமுக கவலைப்படாத ஒரு சூழல் இன்னைக்கு. அப்ப தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு ஓகே, மற்றபடி கேட்ட தொகுதி கன்ஃபார்மா அவங்க சொன்ன மாதிரி இந்த தருமபுரி, மற்றபடி அரக்கோணம், அவங்க சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்ட்ரா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு தேமுதிக அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம். இப்படி ஒரு சூழல் தான் இன்னைக்கு எடப்பாடியினுடைய அணி வந்து ரொம்ப தரிகுலதமா இருந்துட்டு இருக்கு. அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி முடிவெடுப்பார்கள் அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். எப்படி பாஜகவை பொறுத்த வரைக்கும், இது பாமக பொறுத்த வரைக்கும் பாஜகவை நோக்கி அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவர்கள் எப்படி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத எப்படி இருந்தாலுமே சரிங்க. ஆமா, ஒரு வாரத்துக்குள்ள எப்படின்னா தகவல் முடிஞ்சே ஆகும். ஏன்னா அதுக்குள்ள இவங்க மார்ச் 15-20 தேதி அறிவிச்சாகும். அது ஒரு கன்ஃபார்மா போயிருக்கு. அது சம்பந்தமா சில தரிகிடவம் சம்பந்தமா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆமா, அதை வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம். ஆமா, ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.